வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். அனைவருக்கும் இனிய உங்கள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வீடியோவை பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கும் முக்கியமான விஷயங்களையும் நாம் ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். அனைத்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் ஒருமுறை கூறிக்கொண்டு, அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இப்போ இடையில குறிப்பிட்ட நாட்களாக வீடியோஸ் எதுவுமே போட முடியலை. அதிகமான ஜாதகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததாலும், ஜாதகங்கள் எழுதுவதாக இருந்ததுனாலும் வீடியோஸ் எதுவும் போட முடியலை. சப்ஸ்கிரைப் அனைவர்கள்ட்டையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொங்கல் திருநாளில் முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம். இப்போ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம், ஜாதகர் ஒருவரிடம் நம்ம கேட்குறோம். நம்மகிட்ட பார்க்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம விஷயங்களை கேட்கும்போது சில காரணங்களுக்காக மறுத்து விடுறாங்க. எதுன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ஜாதகர் அவருடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு வந்து நம்ம இடத்துல காமிக்கும்போது, நாம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் என்ற 3 விஷயங்களையும் நாம் அவருடைய ஹாரோஸ்கோப்பில் பார்ப்போம். பார்க்கும்போது பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே அவருக்கு தெரியும். அந்த ஜாதகருக்கு தெரியும் பாஸ்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியும். அப்போ அந்த விஷயங்கள் அவருடைய ஹாரோஸ்கோப்பில் நம்ம பார்த்து கேட்கும்போது, அவர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாரேயானால், உண்மைதான் என்று கூறும் பொழுது, அடுத்தடுத்த விஷயங்களை நாம் சொல்லும்போது அவருக்கு அந்த விஷயம் பலிதமாகிக்கிட்டே வரும். உண்மையான விஷயங்களை சில காரணங்களுக்காக சில ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் மறுத்துருவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவருடைய கௌரவ குறைச்சல், தனக்கு அது சொல்லக்கூடாத விஷயம் என்பது போல மறுத்து விடுவாங்க. அப்படியெல்லாம் இந்த ஜோதிடரை அணுகி நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நாம் மறுக்கக்கூடாது. உண்மையான விஷயங்களை சொல்லும் போது தான் அவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நாம் எடுத்து சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகர் அவருடைய ஹாரோஸ்கோப்பை நம்மகிட்ட காமிக்கும் போது நாம் அவர்களுக்கு கேட்குறோம், அதாவது ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துல, அந்த நட்சத்திர பாதத்துல பார்த்து நாம கேட்கிறோம். அதாவது உங்களுடைய தகப்பனார் அவர்களுக்கு இரு திருமணமா அப்படின்னு கேட்கும்போது ஜாதகர் ஒத்துக்கொள்றாரு, ஆமாங்க என்னுடைய தகப்பனாருக்கு இரு திருமணம். அப்போ இந்த இரு திருமணத்தை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் சந்திரன் அமரும் போது, சுக்கரனுடைய சாரம் பெற்று சந்திரன் அமரும் பொழுது தகப்பனாருக்கு இரு தாரம் அமைந்து விடுகிறது. அதாவது பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அந்த மாதிரி சுக்கரனுடைய சாரம் வரும்போது இரு தாரம் அமைந்து விடுகிறது. அப்போ அந்த இரு தாரம் அமையும் போது, இரு தாரம் அமைவதற்கு கிரகங்களுடைய பார்வையும் உண்டு. அந்த கிரக பார்வையை நம்ம எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்தையும் வைத்து நாம தகப்பனாருக்கு இரு தாரமா அல்லது தாயாருக்கு இருமுறை திருமணமா அப்படிங்கிற விஷயத்தையும் நாம அதில் எடுத்துடலாம். அப்போ ஜாதகர்கிட்ட தாயாருக்கு இருமுறை திருமணம் நடந்த இருமுறை திருமணமா, 2
திருமணமானு கேட்கும்போது மறுத்துடுறாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. அப்போ அவங்க மறுக்கும் போது அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வராது. அப்போ ஒரு ஜாதகர் வரும்போது அந்த ஜாதகருக்கு நாம சாட்சியாக சொல்ல வேண்டும் விஷயங்கள். முதல்ல எழுத்தணும், ஜாதகத்துல அவருக்கு நடந்த விஷயங்களை நாம கூறும்போதுதான் அவர் அந்த ஜாதகத்தை நம்பகத்தன்மை பெறுவார், நம்புவார். ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கும்போது அவரு அந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்போ நம்ம ஜாதகத்துல இப்படியான விஷயங்களை நாம ஒரு ஜாதகருக்கு நாம அவருடைய ஹாரோஸ்கோப்பை நம்ம ஆராய்ந்து பார்த்து சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொண்டாரையான விஷயம் அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவருக்கு பலயமாகி கொண்டே வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். மறுத்தாரையானால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகாது அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போ அது போல நம்ம கேட்கிறோம், இப்படிப்பட்ட ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போதே அந்த சந்திரன் அமரக்கூடியது, கிரக பார்வைகள், அதை வைத்து நாம இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். அப்போ காலச்சக்கரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வைத்து நாம பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு இந்தந்த சூழ்நிலைகள், இந்தந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக அல்லது அவருக்கு மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது திருமண காரியங்கள் பற்றின விஷயங்களையும் நாம ஜாதகத்தில் கட்டங்கள் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் என்னென்ன மாதிரியாக நடக்கும் என்று நாம இந்த 108 கட்டம் போட்டோம்னாக்கா இதுல நம்ம ஆராய்ந்து சொல்லிவிடலாம். அப்போ 108 கட்டங்கள் போடும்போது சாரம் வாங்கியிருக்கும் இந்த 108 கட்டங்களே கிரகத்தினுடைய உராய்வுகளை வைத்து நாம சொல்லிடலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உங்களுக்கு இந்தந்த காலகட்டங்கள்ல நடக்கும், இந்தந்த காலகட்டங்கள் இந்தந்த வயது வரும்போது இந்தந்த மாதங்களில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்பதை நாம தெளிவுபடுத்திவிடலாம். அப்போ ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஒத்துக்கொண்டார்களே ஆனால் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவர்களுக்கு புரியும்படியாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். அதனால இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கிரகங்கள் நமக்கு காண்பித்து விடும். ஜாதகங்கள்ல அவருடைய ஹாரோஸ்கோப்ல கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு, எந்த கிரகம் எதை பார்க்கிறது, எந்த கிரகத்தை பார்த்து நீச்சமா உச்சமா அப்படிங்கிறத வச்செல்லாம் நாம அதை எளிதாக சொல்லிடலாம். இது போன்ற விஷயங்கள் நாம ஒவ்வொரு காலகட்டங்களில் நாம் பார்த்து அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லிடலாம். இப்போ காலபுருஷனுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கால சக்கரத்துல மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் அல்லது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல அல்லது தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திரத்தில் அமரும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இரு தாரங்கள் வருவதற்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாம ஜோதிடத்துல தெரிந்து கொள்ளணும். பொதுவாக பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன, அவர் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல அவர்களுக்கு அந்த ஜென்ம நட்சத்திரமா வருது அப்படின்னாக்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு அந்த வாழ்க்கை மாறும் என்பதைத்தான் சொல்றேன். அதுபோல பரணி நட்சத்திரமா இருந்தாலும் பரணி நட்சத்திரத்துக்கு தகுந்தாற்போல் உள்ள வேலைகள், தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது டாப்பா இருந்தாலும் சரி இல்லை பாட்டமா இருந்தாலும் சரி, டாப்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை கீழ்நிலையில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தகுந்தாற் போல அந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்கு உண்டு என்பதுதான். இப்ப இதுல மேல் வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல படித்து பட்டம் பெற்று வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் உள்ள வேலைகளும் உண்டு. நார்மலா படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களும் உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தொழில் காரகத்துவம் உண்டு. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்க கிடைக்கணும், உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ், நீங்க
உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பையனுக்கு வரன் பார்க்கறதாக இருந்தாலும், பெண்ணுக்கு வரன் பார்க்கறதாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வீடியோவில் கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு செய்து உங்களுடைய மகன் மகளுக்கு திருமண காரியங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நாங்கள் பார்க்க சொல்கிறோம். அதனால இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க நினைச்சீங்கன்னாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல் இனி ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.